வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்காது. நான் பண்ணுறது எல்லாமே தோல்வியில் தான் முடியுதுன்னு புலம்புறவங்க, முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களை நீங்கள் நம்புறது தான். என்னப்பா நம்பினா எல்லாமே நடந்துருமா என்ன? இது என்ன மேஜிக்கா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மேஜிக் தான். உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை குறித்த ஒரு தெளிவும் தீவிரம் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களை தேடி வரும். அதுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு கழுகு தன்னுடைய முட்டையை நிறைய காக்கா முட்டை இருக்கிற ஒரு கூட்டில் தன் முட்டையை போட்டுட்டு போயிடுது. நாட்களும் போகுது. முட்டையிலிருந்து அந்த கழுகும் வெளியே வருது. அந்த காக்கா கூட்டத்துக்கு நடுவே அந்த கழுகும் வளருது. ஒரு நாள் காக்கா கூட்டத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டுச்சா பக்கத்தில் இருந்த காக்கா கிட்ட. இங்கே பாரு, தூரத்தில் ஒரு பறவை எவ்வளோ உயரத்தில் பறக்குது, எப்படி அது மட்டும் இவ்வளோ உயரத்தில் பறக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சான், அந்த பறவையெல்லாம் கழுகு இனம், அதுங்க மட்டும்தான் உயரத்தில் பறக்க முடியும், நம்மளாலெல்லாம் பறக்க முடியாது, அதனால் எதுவும் ஆசைப்பட்டுக்காதுன்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு கழுகும் அமைதியாக அந்த காக்கா கூட்டத்து கூட பறந்து போச்சான். பாவம், அந்த கழுகுக்கு தெரியாது தான் யாருன்னு. இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம யாருன்னே தெரியாமல் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு இருக்கோம். கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். நம்ம ஆழ் மனசுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். அதுக்கிட்ட எனக்கு எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்குது, நான் எது செஞ்சாலும் தோல்வியில் தான் முடியுது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் உண்மையிலே ஜெயிச்சிருவோன்னா சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஜெயிச்சிருவோன்னு உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும். நன்றி.